Okay, happy morning to everyone. So, Happy morning. can all of you get a notebook, unruled notebook? Please maintain that notebook as a record. Yes, sir. So, unruled notebook irunda nalladhu. So, make sure it's a new one so that நீங்க பண்ற எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே இருக்கும். Whatever you are learning, you will have a record of this like this. So, take a empty notebook. Be good, யாரெல்லாம் notebook எடுக்கிறீங்களோ, it would be good if you can show it. And I don't want to give any kind of homework and wait for a longer time. So அன்னைக்கு முடிச்சது வந்து அன்னைக்கு பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். And I want நீங்க பண்ணது எல்லாமே வந்து போட்டோ எடுத்துட்டு குரூப்ல போட்டுருங்க. சார் வணக்கம் சார், நேத்து குரூப்ல போட்டோம் பாத்தீங்களா? வணக்கம் சார், சொல்லுங்க. நேத்து குரூப்ல கைய வரைஞ்சி போட்டுதாங்களா? ஆமா ஆமா ஆமா. சூப்பர் சூப்பர். Money, sir, I'm having. Super, ma'am. So I have 13 participants. So notebook எடுத்தவங்க எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு லைக் பட்டனோ இல்ல வந்து வீடியோல காட்டுறதோ இல்ல வந்து சாட்ல வந்து கன்ஃபர்மேஷனோ கொடுத்தா நல்லா இருக்கும். ப்ளீஸ் கன்ஃபார்ம் இந்த சாட் பாக்ஸ் ஆர் press the like button or show it on the video so that we'll know everyone will have a notebook. நோட்புக்னா நோட்புக் மட்டும் கிடையாது, பெண்ணோட சேர்த்து. சில பேர் சொல்லுவாங்க நீங்க நோட்புக் தானா சார் எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா மெசேஜ்ல போட்டாச்சு சார். they should be ready with paper and pen ன்னு சொல்லிட்டேன். மேம் மெசேஜ்ல போடுறது முக்கியம் கிடையாது மேம். அதுதான் சொல்லுவாங்க. என்னடா இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து இருக்குன்னு சொன்னியான்னா சொல்லியாச்சு சார். சொல்றது முக்கியம் இல்ல, யாருக்கு சொல்றதுன்றது முக்கியம். ஸ்கூல் பசங்களுக்கு சொன்னோமா, ஸ்கூலுக்கு வர பேரண்ட்ஸ்க்கு சொன்னோமா, இல்ல வேற யாருக்காவது சொல்லணுமா? So that is how. So this is kind of a flaw in a communication. So everywhere it happens. Nowhere we can have 100% communication. The leakage would be there. So that is the reason we always used to be careful. So நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து ஈவன் ஒரு 1வது கிளாஸ் 2வது கிளாஸ் குழந்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருப்பாங்களோ, that is what the perfect thing. So at least 90 to 95% of the people can understand and do it. If a 5th class student can understand it. Sir, is unruled note is compulsory, sir. என்ன சண்முகம் சார் வந்து என்கிட்ட unruled note இல்லைன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. கரெக்ட். பட் திங் என்னன்னா நம்ம இப்போ வந்து நம்ம கையை வரைய போறோம். ரூல்டு நோட்ல எல்லாம் வரைஞ்சதுன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துரும்ல. So that is the reason why. That would be good. So the reason why I'm asking you to hold a book is the book will have a record. So this will be kind of a record. ஏன்னா நம்ம ஸ்கூல் டைம்ல தான் நம்ம வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணோம். But this is going to be an entirely a record for your zero budget treatment. So நம்ம இன்னைக்கு இங்க என்ன பண்ண போறோமோ, this is not just a class, this is not just ஏதோ ஒரு 30 நிமிஷமோ ஒரு மணி நேரமோ கேட்டு போறது கிடையாது. இது நீங்க கத்துக்கிட்டே பிராக்டிஸ் பண்ணி உங்களோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்க போற, நீங்க உங்களை நீங்க ஒரு செல்ஃப் டாக்டரா மாத்திக்க போற இது. So that is right. And it takes, இது ஒரு நாள்லவோ ஒரு வாரத்துலவோ ஒரு மாசத்துலவோ ஒரு வருஷத்துலவோ முடிக்க போறது கிடையாது. It takes years. உங்களோட பிராக்டிஸோட தேவைப்படும். So that is the reason why I'm asking you to have a notebook.
ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது the mistake which we did is பண்ணிருவாங்கன்ற எண்ணத்துல. So I don't want to commit the same mistake again. இங்க என்ன பண்ணாலும் சரி பண்றது வந்து ஒழுங்கா பண்ணலாம். So you can take at least A4 sheet right now if you don't have. A4 sheet இல்லனாலும் பரவாயில்ல, pamphlet இருக்கும்ல, ஏதாவது ஒரு pamphlet அதுக்கு பின்னாடி வரைஞ்சாலும் பரவாயில்ல right now. But the thing is that we need to have a proper record. சார் வந்து என்ன லெஃப்ட் ஹேண்ட் தானே சார் வரைய முடியும், ரைட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் வரையறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டுமே வரைய வேண்டியதா இருக்கும் மேம். So right now இப்போதைக்கு வந்து நம்ம வந்து will do it for one hand and another hand will be always a homework for you. கிளாஸ்ல வந்து கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்ட் வரையணும், வீட்ல வந்து நீங்க அதே வந்து ரைட் ஹேண்ட்ல வரைஞ்சு பண்ண வேண்டியதா இருக்கும். That is what the intention. Fine. So யாரெல்லாம் வந்து நோட் எடுத்திருக்கீங்களோ so you start trace your hand. So நல்லா வந்து இப்படி இப்படி இது பண்ணாதுங்க, கனெக்ட் பண்ணாதுங்க ஹேண்ட, கொஞ்சம் விரல விடுங்க. ஸோ கேப் விடுங்க. ஸோ நல்லா கேப் விட்டுட்டு ட்ரேஸ் பண்ணுங்க இங்கல இருந்து. ஸோ இந்த ஜாயிண்ட்ல இருந்து, இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்ல இருந்து அப்படியே பென்னோட ட்ரேஸ் பண்ணி இந்த இதோட இந்த ரிஸ்டோட ஜாயிண்டோட ட்ரேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது இப்படியே இது கனெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? நடுவில் எதுவுமே இது பண்ணாதுங்க. ஜஸ்ட் an outline. Trace it and show it. Come on. சார் ரொம்ப கரெக்டா வரல. நான் டிராயிங் மாஸ்டர் கிடையாது மேம். சார் வரைஞ்சிட்டேன் சார். நம்மளோட கைதான் இது, அவ்வளவுதான். ஐ அம் ஷோயிங் சார். எஸ் 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 சூப்பர். அது சரியா தெரியல மேம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இதுவே வந்து கீழே இருக்கு. எழுந்து நிக்கணுமா இப்ப சார்? இல்ல உங்களோட வீடியோ வந்து கொஞ்சம் இதா வைங்க போதும், அவ்வளவு. லேப்டாப்ல இருக்கு சார். லேப்டாப் வந்து ஜஸ்ட் டில்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் மூவ் இட் டு டவுன். யா, உங்களோட வர்ச்சுவல் பேக்ரவுண்ட் வந்து மறக்குது, அது சரியா தெரியல. ஒரு மினிட் சார். So like this or like this? Can you see this? Okay. Can you see this? Can you see my? Okay. Is it fine? Yeah. Sir, is it okay now, sir? இல்ல மேம். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட வந்து அந்த நோட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என் நோட்ல வந்து இந்த கை தெரியுதா? உங்கள செல்ஃபியும் தெரியுதுல, அதுல பாருங்க. தெரியுது. செல்ஃபில வந்து உங்க கை கரெக்டா தெரியுதா பாருங்க. I think I have to remove the background நினைக்கிறேன். Exactly. That is dominating actually. So like this. Are you done? Done, sir. I didn't get the plain white paper. Just. Okay. I think you should have used that blank space, ma'am, rather than that. Yes, I'm trying, sir. Will not be sufficient. Yeah. Temporary. Afterwards, I will. Okay, good. Nandakumar sir has did it. Super. Thank you, sir. Yeah, Babu sir did it. Muthu sir did it. Sir, Then is it Lakshmi now ma'am முடிச்சாங்க. Now it okay, sir? ஆக்சுவலா வந்து எதுவுமே தெரியல, உங்களுக்கு ஒயிட் பேப்பர் மாதிரி தான் தெரியுது மேம். ஸோ திஸ் லைட் எஃபெக்ட் ஆக்சுவலா. ஒரு நிமிஷம் சார். யா, ராணி மேம் முடிச்சிட்டாங்க. குட். சார் பல்ஸ் வாண்டட் டு இல்ல, உங்க பேக்ரவுண்ட்ல லைட் இருக்கு. லைட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேஜ். நீங்க வந்து ரிவர்ஸ்ல உட்காந்துருக்கீங்க. இல்ல அந்த கட்டனை மூட்டுருங்க. Close it. That is actually dominating. இல்ல அந்த இது still it's clear. Should be blank.
Exactly. I'll make it dark and show it. Okay. Make sure the first and இப்போ வந்து நம்ம வந்து left hand இது இங்க பண்ண போறோம். Right hand வந்து you do it on the back side of this page and you do the same thing. Whatever we do, every day நம்மளோட task என்ன இருக்கும்னா first task வந்து நம்மளோட hand trace பண்றது. Either a hand or a finger. So we'll go with each and every point. Okay. So the zero budget therapy, the zero budget treatment, ZBT has many aspects. So we have a different therapies here. Okay. The first therapy which we will be working out is Sujok therapy. Sujok therapy deals with one is an acupressure points, hand and foot. Okay. So foot வந்து எப்படி வரையணும்ன்றது வந்து இப்போ கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து இங்க கத்துக்கிட்டே இல்லைன்னா otherwise you can do it on the home also. But ஆனா ஏன் இது வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து உங்க கையை பண்ண சொல்றோம்னா when you do it you will easily connect to that. So நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். And if anybody wanted to take it as a ஒரு சீரியஸா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா you'll get this kind of acupressure. This is called Jimmy. இது வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட வந்து ப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த எட்ஜ்ல வந்து ஒரு ஸ்மால் இது இருக்கும், ரவுண்ட் கலர் இது. ஸோ அதுதான் நம்ம வந்து ப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கு. ஸோ ஸ்பெசிபிக் வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சயாட்டிக்கா இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி முட்டி வலி இருக்கு, ஸோ ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் தி ஹேட் சம் கைண்ட் ஆஃப் ரிக்வஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து வில் கிவ் a specific point. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து we will give a names. ஸோ we call like LI1, LI2 அந்த மாதிரி எல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து we need to apply pressure on specific point. அந்த பாயிண்ட் வந்து மைன்யூட்டா இருக்கும். அங்க வந்து if you want to apply a pressure you need to have either this kind of a jimmy. If you don't have a jimmy, not at all a problem, use either a pencil or a pen like this, a ball point. Used pen is good, so that anyhow you will be throwing it, but the thing rather than throwing it, use it as a jimmy. Okay, this is an empty pen. You can use it to apply a pressure. Okay, here we don't use any kind of a needles. This is not an acupuncture, this is acupressure, applying a pressure to heal ourselves. This is kind of a healing technique, self-healing technique. Got it? So next time இருக்கும்போது either these thing. So இது வேணும்னா அஃபிஷியலா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணணும், என்னோட ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னா you can place it in order. Even you will get even easily 100 to 200 குள்ளே acupressure கிட்டே கிடைக்கும். சுஜோக் கிட் அமேசான்ல எங்க வேணாலும் சரி, you will easily get this thing. This doesn't cost at all. And this is free. Anyhow, we will be having it in our home. So this is the first only equipment which we require. That's it. Got it? Is it clear? So this is to identify the points and start applying the pressure on any specific area. And now what we are going to do is I'll be showing you a couple of points. So which is the corresponding points to the specific limbs. So இப்போ ஒவ்வொரு ஏரியாவும் எதுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து we are going to look at it. ஏன்னா சுஜோக் தெரப்பின்றது வந்து ஏன் நம்ம வந்து இது யூஸ் பண்றோம்னா நம்மளோட எல்லா பாடியோட ஆர்கான்ஸும் நம்ம கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும், கால் அடிபாகத்திலும், the feet and the palm represents the entire human organ system. So each and every point represents one organ. So we are going to learn what are all the organs that represents in the hand as well as in the palm as well as the foot. Okay, we'll start with the thumb. So உங்களோட thumb வந்து we'll see. So இப்போ நீங்க வந்து வரைஞ்சிருக்கீங்களா, go to your picture, go there, take your thumb
and start drawing eyes and ears like a head. So the thumb will represent the thumb oda the கட்டவிரல் இருக்குல்ல, so in the top இது மட்டும் it represents இங்க ரெண்டுமே ஒரு ரெண்டு கண்ணு, இங்க கீழ ஒரு மூக்கு, வாய் and then காது. So start drawing it, and if possible நீங்க விரல்லவும் draw பண்ணலாம் like this. Okay, come on, start. Can you see this? Yeah. Terida, can you? Yes, sir. Yes, sir. Very much visible. Someone has sent message calling. Yes. Yes, sir. Perfect. So this represents the head. So any issues related to eyes, nose, mouth, ears, and especially நிறைய பேருக்கு வந்து headache வருது, என்ன பண்ணணும்? So maximum headache ல there are different types of headaches. So I'm not sure. So எல்லாரும் வந்து தலைவலின்றது இந்த காமன் டிசீஸ் நினைப்பாங்க. ஆனா திங் என்னன்னா எங்க தலைவலிக்குது அப்படின்றத நம்ம யோசிக்க மாட்டோம். கரெக்ட்டுங்களா? So because the headache வரும்போது வந்து சில பேருக்கு வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து தலைவலிக்கும், இல்ல இந்த இடத்துல தலைவலிக்கும், இந்த பார்ட் ஆஃப் த திங், இல்லைன்னா கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட்ல. Otherwise it should be on the back, or it should be on the right side, or it should be on the left side, or the whole body. So the most dangerous thing is, especially when they are getting a headache, especially at the back side. So they have a severe issue if they are getting a backside headache. So they immediately required any sort of doctor immediate attention. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்ம கொடுக்கிற இந்த இதெல்லாமே வந்து alternative therapies தான். We are not a doctors. The first thing, we are not a certified doctors. We are not an MBBS doctors. It's just an alternative therapy. That's it. How to help ourselves to cure with the simple things. நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து ஏதாவது அடிபட்டுச்சுன்னா நம்ம வந்து மஞ்சள் பூசுங்க, டர்மரிக் பவுடர், one of the best thing to heal ourselves. In fact, bleeding வந்தாலும் சரி, they'll do the first thing, go and use the turmeric powder. It's one of the best healing power இருக்கிற நம்ம கிச்சன்ல இருக்கிற one of the thing. So the same thing, alternative therapies also helps you to give an immediate response, and it doesn't give an sometimes immediate response கொடுக்காது. It takes a time. It requires regular thing. At the same time, headache. So headache வருதுன்னு சொல்லும்போது வந்து be clear where you are getting your headache. So why you are getting that headache. So there might be a lot of issues. Because of the noise, few people get the headache. There would be some people, believe me or not, there would be some people who would be allergic to some sort of sounds. சில பேருக்கு வந்து பூனை கத்துனா பிடிக்காது, அந்த மியாவ் சத்தம் கேட்டாலே வந்து அவங்க வந்து இதாயிடுவாங்க. சில பேர் வந்து நம்மளே பார்த்துருக்கோம், சின்ன வயசுல வந்து நம்ம வந்து இந்த இது டோல் வந்து ட்ரம் வந்து அடிச்சாலே வந்து நம்மளே வந்து டான்ஸ் அடிப்போம். கரெக்டுங்களா? அதே மாதிரி அம்மன் திருவிழால பாத்தீங்கன்னா சில பேருக்கு அம்மா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஏன் அதெல்லாம் நடக்கும்னா, தட் மேக்ஸ் தெம் டு சேஞ்ச் தேர் திங். ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். These are all like highly influential factors.
So this kind of sounds will directly affect to the human brain, especially the nervous system on the affect pannu. So that is the reason why when you are getting a headache, there might be a different reasons. உங்களோட பாடிக்குள்ள இருக்கிற மெட்டபாலிசமும் வந்து one of the factors. உங்களோட immunity system one of the factors. And if you have any kind of previous history of brain injuries, or if you have any issue of backbone injuries, especially the woman will get during that menstruation cycle, they'll get lot of mood swings. During that time, they'll have this common headache issue also. So there might be a different reasons. When someone says headache, எனக்கு தலை வலிக்குதுன்னும் போது just check with them where exactly they are getting this headache. So you need to check with that and you need to apply a pressure accordingly. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா this is an in. So in Sujok we call it as an in. Front side we call it as an in. Back side we call it as an yang. So you can make a note of this in your notebook. Yin and yang. I'm going to type it. Yin is the front. Yang is back side. Okay. So whenever you need to apply, so எனக்கு வந்து front side ல வந்து தலை வலிக்குதுன்னா you need to apply a pressure. So from the front end. எனக்கு வந்து back side ல தலை வலிக்குதுன்னா you need to apply a pressure from the back end, which means you are on your thumb, உங்களோட இந்த விரல பேஸ் பண்ணி. So this is kind of a thing. It's a simple technique. உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஈஸியா. So front side தலை வலிக்குதுன்னா you can just use this both thumbs. Always நம்ம வந்து we do the same thing. 5 AM clubல வந்து first brain gym பண்ணும்போது one of the first activity is a Sujok therapy. So we apply a force. So this is one of the exercise which we do. So we do apply a pressure in all these things. While applying the pressure, you can do inhale and exhale slowly. So while applying a pressure, slowly inhale, while releasing, exhale. So that you will have a balancing of both pressure as well as the breath. So this is Sir, is it hook press or button press, sir? This is the edge, ma'am. Okay. Button is like this. Okay. Hook is like this. Okay. So this is neither a hook nor a button. So this is the edge. Okay, you need to press the edges. It's a pinching, like how you pinch it. Okay, it's just an edge. But when you are getting inside this, if you want to apply the whole, எனக்கு வந்து ஃபுல்லா தலை ஃபுல்லா வலிக்குது, எனக்கு இங்க எல்லாம் வலிக்குதுன்னும் போது you use the button press. Button press is like applying the entire thumb here, and they use the both sides. எனக்கு ஃபுல்லா வலிக்குது, என்னால முடியல நம்ம வந்து you can apply it like this. And even you can do this thing, squash. You can do like this. இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். என்னால முடியல. So நார்மலா பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ணும்போது மசாஜ்கார் பண்ணுவாங்கல்ல, நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. So full head ஃபுல்லா வந்து இது பண்ணுவாங்க. The same thing you can use it. So you can just tell them, யாருக்கு வந்து தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்களோ first check with them. மைக்ரேன் இருக்கும் போதும் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து எந்த ஏரியா சைடு இருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் வலிக்குது. ஸோ இந்த ஹேண்ட் எடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து இந்த சைடு இருக்கிறது ரைட் சைடு, இந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு. எனக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் வலிக்குதுன்னா லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுப்பா. ஸோ யூஸ் இட் லைக் திஸ். ரைட் சைடு வலிக்குது, ரைட் சைடு யூஸ் பண்ண. ஸோ லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் இப்படி apply பண்ணலாம். Otherwise you use the jimmy. So you use it. So in the front end ல வந்து நம்ம இத பண்ணலாம். So even we can have specific பெருசா இருக்குன்னா you can use this thing, not a problem. Otherwise you can use the pen. I shown you right previously. The another one, you can use the pen also to apply a force. So in the மாதிரி வந்து you can use this one to just heal. It's a simple technique. இது வந்து மேக்ஸிமம் யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
for the headache. And it requires to apply a specific force. So தலை வலிக்கலையே சும்மா வந்து பண்ணுவாங்க, நான் பண்ணிட்டேன் தலை வலிக்கலையே. So you need to feel it. Whenever you do a treatment, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்னே வந்து சும்மா வந்து இதெல்லாம் வேலைக்காவாதுன்னு சொல்லுவாங்க. So you need to feel it actually. It's not kind of a false proof, otherwise no one will accept it, right? So you need to do this thing. How you feel a headache, you need to feel the treatment also, right? This is how, if you have the human thing representation of the head, this is how it looks like. And I told you, right, this is the yang side. And the second one, so ipo nam vandu thala potom. Now it's time for the neck. This is a head and neck bone, and this is like nammaloda the idu and sapra idu and idu irukula bone. So that is what this represents. The entire, this is an entire neck. You can just mark it, head and neck. This is the neck bone. So if you have a specific issue related to the neck, you can look at this side. This is an inside, and the side, this is the back side. Got it? And I'm recording this video, and I'll definitely post it in a YouTube and share it with all of you in the group after our class. It's not a problem. So if you want to refer it in future also, you can do this one. And especially the thyroid. So thyroid is one of the common issues many people will be having. So if you can see here, this is a thyroid gland. And if you wanted to treat the people, if you wanted to help the people who are suffering from the thyroid, they can practice this. And all these therapies, Sujuk therapies, they can practice 5 to 10 minutes, that's it. So they can do it to heal themselves. So this is one of the easiest technique. And the back side. So this is from the front end. So now it's for the back side. So here you can see the brain and then the backbone, the back end. So like this, how we connected the entire brain and the backbone. That is what represented by here. So please make a note of it. This is an yang side of thumb finger. This is the inside of thumb finger, yin and yang. And most of the people will be having a doubts. It's only just for your reference, that's it. So you're not going to do any kind of palmology here or palmistry. Yaru jyotisham paaka poradhu kediyadhu. So the line which we have, this line is known as lifeline. And this central line, the cross one is known, this represents a brain line. And this smaller one, which represents heart line. Okay. So whenever we do some protocols for any specific diseases, we mention, so use it in lifeline, use it in brain line, or use it in heart line. So you can make use of this. You can learn these concepts in future in protocols. எப்பயாச்சும் வந்து நம்ம ப்ரோட்டோகால் இந்த டிசீஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்போ இந்த முட்டி வலி இருக்குது, அதுக்கு வந்து என்ன எல்லா பாயிண்ட்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் போது we may tell that இந்த ஹார்ட் லைன்ல இருக்கும், இல்ல பிரெயின் லைன்ல இருக்கும், இல்ல லைஃப் லைன்ல இருக்கும், இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க, ப்ரெஷர் அப்ளை பண்ணுங்க, இல்ல இந்த ஃபிங்கர்ல இருக்கும். ஸோ RLன்றது வந்து ரைட் லெஃப்ட் ஃபிங்கர். ஸோ அது நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு எல்லாமே கோட்ஸ் இருக்கும். ஸோ we'll give that codes and all. அது எப்படி பண்ணணும்ன்றது வந்து we will teach you.
one by one, one by one. So நீங்க இப்போ வந்து டிரா பண்ணிருக்கீங்கல, அந்த டிரா பண்ண அதுக்குள்ளேயே வந்து நீங்க இந்த 3 லைனும் நீங்க வரையலாம். Like this. நம்ம ஏற்கனவே வரைஞ்ச ஃபிங்கர் குள்ளேயே. Like this. உங்களோட lines. Got it? So that you will have an idea. Just have it in your thing. So head and neck. So நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி this is the first thing. First part is the head, second part is the neck for the thumb. So அதுக்கு கீழே தான். So நம்ம head, neck க்கு கீழே நம்மளுக்கு வந்து எப்படி lungs வரும். So the same way you can draw a lungs. இதுக்கு கீழே நெக்குக்கு கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைனை போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல வந்து ரெண்டுமே வந்து லங்ஸா போடலாம். இந்த லங்ஸுக்கு நடுவுல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் ஹார்ட். This is the place where we get in the heart. That is the reason why we call it as a lifeline. Got it? You can draw lungs. நம்ம லைஃப்லைன் குள்ள நம்ம வந்து நீங்க லங்ஸ் டிரா பண்ணலாம். Done. Draw the lungs. பெருசா இந்த லைஃப்லைன் கடைசி வரைக்கும் நீங்க வரலாம். Yes. The light is தெரியல மேம். Okay. So this is how it represents. Yeah. Superb, sir. Yes. கொஞ்சம் மேல சார். ஆனா இன்னும் கொஞ்சம் பெருசா போடணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த லைஃப் லைன் ஃபுல்லா. So if you can see this, இந்த லைஃப் லைன் வந்து இது. இந்த கடைசி வரைக்கும் இங்க வரணும் நம்மளுக்கு. இந்த லங். இந்த லைஃப் லைன் டச் பண்ற வரைக்கும் வரணும். சேம். இது வந்து இந்த பக்கம். இந்த கடைசியில இந்த லைன் டச் பண்ற வரைக்கும் வரும். So this is how the human body will represents. So அந்த இதுல வந்து நம்ம இங்க எது எடுத்துட்டு வந்திருக்கோம்? The lungs. This is how we took the lungs. Got it? Yeah. Perfect. So biologically நீங்க வந்து specific area நம்மளுக்கு தெரியணும்னா so these are all the different points. So நான் சொன்னோம்ல so the neck and head connect பண்ற bone வந்து so this is how it will be like epiglottis, larynx, trachea and lung. So if you want to have a specific area.
and the heart will come here in between. The ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து will get a heart. Fine. So இப்போ நம்ம வந்து you can just feel it. So how it is, like head, neck, and then this is a lung, this lung, and this another lung. So in the Sujok therapy, we do it daily. So we apply a pressure using our thumb, using a button press. This is how we used to apply a pressure. So every day morning, when we do the practice, we do this thing, right? So we start with this thing. So this is how we apply pressure in the lungs as well as in the heart. So left lung, right lung, in heart. When you apply pressure, you can apply accordingly. So that is why I tell you. So whenever you are feeling an abnormal pain, so now the normal on the pressure apply பண்ணும்போது ஒண்ணும் நடக்காது. The reason why we are applying a pressure is to activate that organ. ஏன்னா வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளோட பாடி ஃபுல்லா வந்து ஸ்டில் அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து தேர் இன்டு தட் ஸ்லீப்பிங் மோட். அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் when we do the brain gym, the first activity is to activate the whole body. That is how I used to tell. Let's activate the whole body with the Sujok therapy. So we start with that simple exercise. So if you all wanted to learn this exercise, so if anybody didn't join previously, so you can learn this exercise. We have 7 minutes. We'll finish this exercise and then we'll proceed with the next week, and we'll have a couple of minutes. Okay. So is that fine? So shall we learn this exercise? Yes, sir. Okay, so this is how the heart would be and the backbone. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு backbone. ஏற்கனவே சொன்னோம் நம்ம வந்து. So we'll go with this thing for the next week. So we'll do a whole body activation. So காலையில எந்திரிச்ச உடனே, if you cannot join 5 AM task join பண்ண முடியல, இல்ல வந்து நம்மளால வந்து activities பண்ண முடியலன்னாலும் பரவாயில்ல, wherever you are into, but எந்திரிச்ச உடனே it is our responsibility to activate our whole body. நம்ம எந்திரிச்சிட்டோம் அவ்வளவுதான், நம்ம எல்லா பாடியில இருக்கிற எல்லா ஆர்கான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுமானா சில ஆர்கான்ஸ் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கும். So that affects our regular என்னது நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான ரீசனா இருக்கலாம். So what you can do is you can activate your whole body with the simple exercise. We use 3 types of applying the pressures. One is the pinching. Okay, this is how you will pinch it. So second one is a button press. Button press na இப்படி press பண்ணுவீங்க. Third one is a hook press. Hook na இந்த மாதிரி ring. இது வந்து this is called, we call it as a hook press. So இந்த edges மட்டும் இது பண்றது. Pinching வந்து இந்த edgesக்கு மட்டும் நம்ம pinch பண்றோம். In the whole, the first part of the finger க்கு வந்து we will apply a button press and the rings. This is the rings, right? The thumb, first ring, second ring. This is the first, second, third, first, second, third, like this. These rings we will do a hook press. Okay, so shall we start? So let us start with this thing, whole body activation. While pressing, inhale, and while releasing, exhale. Ready? Start. Abdomen breathing. Make sure when I say abdomen breathing, when you inhale, your abdomen should blow out. When you exhale, it should go in. Okay. We are done with the edges. We'll go with the first part. This is a button press. Okay.
Don't just touch it, apply a pressure. நல்லா press பண்ணும். அப்பதான் body activate ஆகும். Now it's time for hook press, the first ring. Now the second phase, button press. Now the second ring, hook. You can skip the thumbs because second ring வந்து இதுக்கு இருக்காது. Now the third phase, again button press. Now the joints, hook press. We are done with all the fingers. Now we are going to do with this. This is like, these are the limbs. So we'll go with the next. When we go to the next correspondence document, it represents, we just learned only the thumb and neck. So all these 4 fingers, it represents both hands and legs. So that is how we activated the whole body. So if you're done with this exercise, you will feel some kind of relaxation in your whole body, especially starting from your head. Okay. So also you are along with the breathing, you are doing this exercise. And now we are going to activate the inner parts of our body. So start with the lungs. Okay. You take the thumb, apply the pressure. Start with this from the left. So applying the pressure, inhale while releasing, exhale. Okay. 1, 2. Make sure each and every point end with the heart point and then go with the center point. Okay. So make sure you apply a pressure in all the centers, like how the spinning wheel, it would be there like this. You start with this here and go with this thing, and then again the semicircle start with and end with this center point. And wherever you are getting an abnormal pain, because you need to apply your pressure, not like completely pressure, getting the finger inside your palm. So not like that, but உங்களுக்கு வந்து வலி வர வரைக்கும், at least ஒரு நார்மல் வலி வர வரைக்கும் you just apply, and don't apply it forcefully. Force apply பண்ணாதீங்க, நார்மலாவே. So தெரியுதா? So like this. இந்த நார்மல் pressure-கே உங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்குதுன்னா, you have some specific issue in that region. Like இப்ப நம்ம இந்த lungs பத்தி பேசணும், heart பத்தி பேசணும். இந்த ரெண்டுத்துல வந்து இங்கேயா இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, இந்த நடுவுல இருந்தாலும் சரி, if you are getting even நார்மலாவே, நான் வந்து just தொடற அவ்வளவுதான், இத தொட்டாலே ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு if somebody is saying, which means that they have some severe issue in that specific region, either in a lungs or in a heart. Even இங்க இருந்தாலும் சரி. So we'll have another, so kidneys எங்க வரும், liver எங்க வரும், so intestines எங்க வரும், இது எல்லாமே வந்து we will go with the corresponding thing. But this is a simple whole body activation exercise which anybody can do.
ஒரு சின்ன குழந்தைலந்தி 1வது கிளாஸ் 2வது கிளாஸ் படிக்கிற குழந்தைலந்தி. So anyone can do. You can start this corresponding even from the age of 3. So இந்த குழந்தைங்களுக்கும் நீங்க வந்து பண்ணலாம். So just நம்ம கை சின்ன குழந்தை கையை பிடிக்கிறோம்ல, so just கையை பிடிச்சிட்டு ஜஸ்ட் சும்மா வந்து இந்த மாதிரி வந்து நீங்க ஏதோ பண்ணிட்டு எங்கேயாவது வலிக்குதாமா வலிக்குதாப்பா, ஸோ ஜஸ்ட் நார்மலா நம்ம வந்து அவங்க வந்து தேர் ஆல்ரெடி சென்சிட்டிவ், நம்ம வந்து அவ்வளவா நம்மளுக்குன்னா நம்ம கொஞ்சம் அப்ளை ப்ரெஷர் பண்ணலாம். ஸோ யூ ஜஸ்ட் செக் இட் அவுட் நம்மளாவே. ஸோ இந்த மாதிரி நம்ம கை நார்மலா பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்றோம்ல, இப்போ பேரண்ட் அம்மாவோ அப்பாவோ பண்றோம்ல, ஸோ லைக் திஸ் யூ கேன் டூ திஸ் திங். எங்கேயாவது வந்து இப் தேர் ஸோ நார்மலா பேஸ்டே உன் கை கொடுன்னு சொல்லும் போது எனக்கு திடீர்னு வந்து கை பிடிக்கிறாங்க, எனக்கு இங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ யூ ஃபைண்ட் தட் பாய் எங்க அந்த ஸ்பெசிபிக் இது இருக்கு. ஸோ தே வில் ஹாவ் சம் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு இட்ஸ் அ சிம்பிள் செல்ஃப் டெஸ்டிங் ப்ராசஸ், தட்ஸ் இட். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் திங். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இது வந்து வெறும் வந்து நம்ம வந்து காலையில தான் பண்ணணுமான்றதும் அவசியம் கிடையாது. ஸோ ஆல் திஸ் பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் யூ கேன் டூ இட் எனி டைம். உங்களுக்கு தூக்கம் வரும்போது பண்ணலாம். எஸ்பெஷலி people will feel that எனக்கு தூக்கமா வருது, so can I do this exercise? Obviously. So when you're tired, so when you want to do some activation, so you can do this thing. It doesn't even take even couple of minutes time. Got it? So it's already 6:03, but since anyhow our team has postponed next 6 a.m. happiness dose, I can take a couple of questions. If anybody have ஏதாவது doubt இருந்தானா I'm ready to answer. So what do you people? Yes. Thank you so much Mani sir. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நிறைய விஷயங்கள் இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு பண்றதுன்னா இப்ப அம்மா அக்கா அவங்களுக்கு பண்ண முடியலன்னா நம்ம பண்ணலாம் இல்லையா, அம்மா அக்காக்க நம்ம பண்ணலாம் இல்லையா? Yes. That is the main intention. The zero budget treatment oda main intention first நம்ம வந்து learn, practice and assist, support. That's it. So first நம்ம பண்ணனும். அது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், அந்த ஹெட்டேக் இது லெஃப்ட் எனக்கு எப்பயுமே இது அடிக்கடி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சத்தம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி எனக்கு வரும் சார். யாராவது ரொம்ப கத்தினாங்கன்னா வரும், அப்படி இல்லைன்னா எனக்கு தூக்கத்துல வந்து சட்டுன்னு என்னை எழுப்பிட்டா எனக்கு அந்த இது வரும் டென்ஷன் left hand sideல. அதுக்கு எப்படி சார் நீங்க சொன்னீங்க, அது மட்டும் கொஞ்சம் எனக்கு பண்ணி காட்டுங்க. So there's a kind of a migraine ma'am. So ஒரு சைடு மட்டும் தான் வருதுன்னா migraine. So we'll have a separate treatment protocol for the migraine. So we have it. So for every disease we have the protocol. So we'll start definitely. நான் சொன்ன மாதிரி it's the basic தான். நம்ம வந்து இன்னும் வந்து 1வது கிளாஸ்க்கு வரவே இல்லை, இன்னும் நர்சரிக்கும் வரவே இல்லை. we are into that pre-KG, கேஜி எல்கேஜிக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ கேஜில இருக்கிறோம். ஸோ இப்போதான் நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், சரிங்களா? ஒவ்வொரு அடியா ஜஸ்ட் புட்டிங் அவர் ஸ்டெப்ஸ், ஒன்னுனா we are doing it, and obviously we'll definitely do this thing, and that is the reason why I strictly recommending you people to maintain a record. ஸோ தயவு செஞ்சு ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுங்க. நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்து நானும் இருக்க மாட்டேன். So moreover thing வந்து I'm not an expert actually. In fact I'm doing a research on this thing, and நான் கத்துக்கின விஷயங்க தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், and I'm learning from a doctor. So things வந்து என்னை விட எனக்கு தெரிஞ்ச விட நிறைய தெரிஞ்சவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? So நாளைக்கு உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா you keep track everything in those record. You can share with some people, you can try it on your own things, so that make sure you have your own record of your zero budget treatment. That is my humble request, whether you like it or not, because I believe in completely a practice. Unless you practice, it doesn't make sense. Agree? Yes sir. எனக்கு நீங்க கொடுக்கிற ரிட்டர்ன் கிஃப்ட் அது ஒண்ணுதான். நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களை நீங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியும். So that is the only thing. Sir, is acupressure and this is different or both are same? Ma'am, acupressure is also the same thing, but I cannot say the same thing. Sujok therapy is one of the techniques in acupressure. Okay. Acupressure is kind of a wing, the biggest thing.
Sujok is kind of an Korean. So the word is actually a Korean word, and it came from the Korea. Okay. So this is their own technique. So that's what we call it as. So Thank you, sir. that has a different thing, and this has a different. நம்ம நாட்டுல மர்மகலான்னு சொல்லுவாங்கல்ல. That is an arts, how we use this the same acupressure into a different war. எப்படி மக்களை வந்து எங்க பிடிச்சா எப்படி அடிச்சா வந்து அவங்கள வந்து இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு they have a different type forms of these things. நம்ம சொல்லுவோம்ல, இந்த இந்தியன் படம் பார்த்திருக்கீங்களா நிறைய பேரு, எப்படி அந்த ஸ்பெசிபிக் இடத்துல வந்து அடிச்சா அவ்வளவுதான் போயிடும். ஈவன் நம்ம அது என்ன கில்லியா, அது என்ன விஜய் படம் ஒண்ணு வந்திருக்கோம்ல, அதுல பிரகாஷ் ராஜு பண்ணுவாங்க. So this is kind of a different things. How we can use it for the positive things and the negative things. So these are all like different aspects. Yes. Anyone else? யாராவது ஏதாவது கேள்வி, doubts? And if you wanted to specifically take a course and all, yes, we have people who can train you people, and there are some associations, and there are some certificate courses, diploma courses, basics, so advanced diploma, இந்த மாதிரி நிறைய courses பண்ணலாம். So and even in fact we are working, the person whom I'm working with, they are also planning for some kind of sessions. ஆனா அவர் வந்து ஹிந்தில தான் எடுப்பாரு, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் எடுத்துட்டு இருக்காரு. பட் இன் கேஸ் if you wanted to take, you can attend his classes also. He is taking every Saturday Sunday, அவர் வந்து ஃப்ரீயா classes எடுப்பாரு. So if anybody is interested, they can take up that it's a 2 hours Zoom session, especially afternoon 12 to 2 இல்லனா 2 to 4. So every Saturday Sunday அவரோட class இருக்கும். So he is my teacher actually in all this zero budget treatment. So this is a open class and anyone can join. There is no mandatory that இது வந்து இவங்க தான் கத்துக்கணும் அவங்க தான் கத்துக்கணும்ன்றது கிடையாது. And he also gives the free treatment. So இப்போ சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா, obviously he will suggest you. So இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பண்ணுங்க. So we have a therapies like a seed therapy, we call it as a magnet therapy. So we will use the different things. So that is what I told you, right? Acupressure kit என்றதே வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாயிலவும் ஈஸியா கிடைக்கும். நம்ம இந்த சீட் வச்சு we can use these things easily to heal ourselves. So where can we get this kit, sir? In Amazon we get, ma'am. Amazon, Snapdeal, whatever the e-commerce site. Okay. So just go and type it, Sujok kit or acupressure kit, whatever it is. You can easily get it, very cheap cost. That's it. The only thing is you need to use it on a regular basis. That's it. In fact, I bought it for my mother when I started my zero budget treatment. So my mother is my first person whom I helped. So she has a kit and every day I'm making her to practice. When I came here completely, the first thing I started is to help her to heal herself. So every time she used to feel that I'm not going there and I'm not working. So I always used to tell the same thing to many people. So first start practicing yourself, helping your family members. So now when my mother started doing this thing and her sister started doing along with her. So இந்த மாதிரி தான். So மக்களுக்கு வந்து ஒரு இது வரும். So என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. Now she's telling that she's getting relief from this pains and all. So due to this age, they will get a lot of the pains because during the childhood, she used to do a lot of this farming activities and all. So I used to go along with her for this farming, agriculture fields and all. So now that is getting affected. So that is how that will be. So you can use it. Anyone can use it. So there is no restriction at all. Anyone? Anything? Sir. Yes. சொல்லுங்க சார். நைட்ல தூங்கும் போது இந்த படுக்கு பெசன்னு சொல்றாங்களா சார், கழுத்துல புடிச்சிக்குது. சார். அந்த கழுத்து வலி இப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு 2 நாளா இருக்கு சார். இந்த லெஃப்ட் சைடுல இந்த சைடு வலிக்குது. அது எந்த இடத்துல என்ன பண்ணணும் அது? கண்டிப்பா சார், நான் சொன்னல இப்போ வந்து மேம்க்கு சொன்ன மாதிரி தான். So we'll have a specific ஒவ்வொரு டிசீஸ் பத்தியும் we are going to start. So இது வந்து ஆரம்பம் மட்டும்தான்.
ஸோ நீங்க சொன்ன மாதிரி எல்லா நோய்களுக்கும் என்ன பண்ணா எப்படி எப்படி நம்ம ஃபாலோ பண்ண சொன்னால புரோட்டோகால்னு சொல்லுவோம், இந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இது பண்ணணும்னா இதுக்கு இது பண்ணணும், இது செய்யணும்னா இதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும் நம்மளுக்கு வந்து. ஸோ நம்ம வந்து 1 பாயிண்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கும், கலர் தெரப்பி இருக்கும், சீட் தெரப்பி இருக்கும், இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம கத்திக்க போறோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. அதுலவும் இந்த நம்ம இன்னும் அதுதானே சொன்னல, இன்னும் நம்ம வந்து எல்கேஜி யூகேஜியும் போல முன்னாடியே இருக்கிறோம், நர்சரியில நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஒரு கையில விளையாடிட்டு இருக்கோம், பிளே கிட்ஸ், அவ்வளவுதான். ஸோ ஸ்லோவா வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அது பிரச்சனைக்கு வந்து எப்படி நீங்களே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு பண்ண வைக்கிறது தான் இந்த ஜீரோ பட்ஜெட்டோட நோக்கம். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து நீங்க கேக்குறீங்களே, நாளைக்கு உங்களை கேட்கற அளவுக்கு நீங்க மாறுறது தான் இது வந்து அல்டிமேட் கோல் ஆஃப் திஸ் செஷன். எப்படி பண்ணலாமா? பண்ணலாம் சார். ஷூர் சார். இப்ப சார் இப்ப அது ரிலீஃப் பண்றது நான் இப்ப என்ன பண்ணணும்? இந்த வலி ரிலீஃப் ஆகுறது. Sir, what is that? Will you send that link, sir? Sunday classes, Sunday. Yes. I'll send that link. Even on the treatment kana link நான் அனுப்புறேன். So you can join that and you can ask all the treatment things if you have any doubts and all. Okay? Hi, the 2 hours coaching is there, no? Yes. I'll send. That already last week also I sent, I think, if I'm right. So I did. Yeah, I'll send. Otherwise, I'll send they have an app, mobile app. Okay, I'll send that mobile app link with you people. You just download it and you can ask any questions there. So நீங்க கேக்குற கேள்விங்க எல்லாம் அங்கேயும் கேட்கலாம் சார். முத்து சார் ட்ரீட்மெண்ட்கான எல்லா கேள்விங்களும் அங்கேயும் கேட்கலாம். அவரே வந்து பதில் சொல்லுவாரு. அவர் ஃபேஸ்புக்ல இருக்காரு, வாட்ஸ்அப்ல இருக்காரு, அந்த ஆப்ல இருக்காரு. ஸோ எங்க வேணாலும் சரி. தட் இஸ் அல்டிமேட் கோல். அவரோட எண்ணம் என்னன்னா, இந்த நாட்டுல இருக்கிற எல்லாரையும் வந்து பேசிக் அந்த அக்குப்ரெஷர் அந்த ஜீரோ பட்ஜெட்ல வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், எல்லாரும் அவங்க தானாவே வந்து கியூர் பண்ணிக்கணும்ன்றதுதான். Is it fine? நன்றிங்க சார். Any other things anyone else would like to ask? இதுல நீங்க அமேசான்ல சொன்ன மாதிரி போட்டு பார்த்ததுல ஜிம்மி நீங்க சொன்னீங்க, அந்த 6 பீஸ் இருக்கு சார். அப்புறம் அக்குபஞ்சர் 6 கீ ஆரிகுலர் ஃபுல் தெரபின்னு இருக்கு. which one we have to choose sir? இந்த ஆரிகுலர் தெரபி கிட்டே எடுக்கலாம் மேம். Okay sir. Yeah. It's cost some 399 rupees. Yes. You'll have everything. Thank you so much sir. Thank you so much. Okay, see you tomorrow. Yeah sir. Okay, thank you. Good day to you sir. Great day. Thank you. Thank you, sir. Thank you.